ராசிக்கு 5வது வீடு சிம்ம ராசி. சூரியனுடைய ராசி, கோபத்துக்குடைய ராசி, குணமுடைய ராசி, பண்புள்ள ராசி, படிச்ச ராசி. ஆணின் தன்மையில பெண்ணா இருந்தாலும் ஆணின் தன்மையில இருக்கும், ஆணா இருந்தாலும் ஆணின் தன்மையில இருக்கும். அரசாளக்கூடிய ஒரு ராசி, நாடையும் ஆளும் வீடையும் ஆளக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில 3 கிரகங்கள் இருக்கு. சிம்ம ராசி மக நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இதுல சிம்ம ராசி மக நட்சத்திரம், நீங்க ஒரு பாம்பு, கேதுவுடைய சாரம் உடையவங்க. சின்ன வயசுல ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லை ஏதாவது தலைக்கு வந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோ நோயோ ஒரு பிரச்சனையில் மீண்டிருப்பீங்க 3 வயசுலேயே. ஆனால் 20 வயசு சுக்கிர மகாதிசை. சின்ன வயசுல எல்லா இன்பத்தையுமே அனுபவிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்க. இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களை பெண்கள் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா படிப்பீங்க, செம்ம பிரில்லியண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பெண்களாக இருந்தால் நல்லா படிக்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது 16, 17, 18, 19, 16, 17, 18, 19 டீனேஜை ரொம்ப கவனமாக நீங்கள் பீட் பண்ணணும். படிக்க முடியாது. உங்கள் படிப்பை கவன சிதைவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆண் டிப்ரெஷன் பண்ணுவார். உன்னை நான் அம்மாவாக பார்த்துக்கிறேன், அப்பாவாக பார்த்துக்கிறேன், உன்னை நான் அரவணைக்கிறேன், உன்னை பெரிய லெவலுக்கு நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி காதல்னு சொல்லக்கூடிய நோயில் நீங்கள் மாட்டிக்குவீங்க பெண்கள். அப்படி அந்த 19 இயர்ஸுக்கு அப்புறம் தாண்டிட்டீங்கன்னா 21 வயசில் மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஆண்னால் கல்யாணமே பண்ணிக்கிற அளவுக்கு உண்டான ஸ்டேஜ் கிட்ட வருவான், ஆனால் கெட்ட மாட்டான். 79% உங்களுக்கு காதல் திருமணம் தான் சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களுக்கு. வீட்டில் பார்த்து முடிக்கிற ஆண்களை விரும்ப மாட்டீங்க, தாய் தகப்பன் பார்த்து பார்க்கக்கூடிய ஆம்பளையை விரும்ப மாட்டீங்க. ஆனால் 25 வயசை தாண்டிட்டிங்கன்னா நீ பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய படிப்பு படிக்கக்கூடியவர், வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும் இந்த காதல் சொல்லக்கூடிய நோய். மீண்டுருங்க. தாய் தகப்பன் சொல்லக்கூடிய ஒரு ஆண் பெண்ணை முடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும். பூர்வீக சொத்து நிறையா இருக்கும். கல்யாணம் முடிச்சா தான் உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து கிடைக்கும். அது தாய் வழி முன்னோரும் தகப்பழி முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ராசிக்கு 8வது வீடு மீன ராசி. மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. ராகுன்னா முன்னோர், ராகுன்னா நிலம், சொத்து, சுகம், வயக்காடு, ஏக்கர் கணக்கில் அப்படி ஒரு தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அந்த லேண்டில் பல சட்ட சிக்கல் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திர ஜாதகத்துக்கு அது சக்ஸஸ் நடக்கும். ஏமாறாமல் இருக்கணும். இதிலே இன்னொரு நட்சத்திரம் இருக்குது, சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சின்ன வயசுலேயே யோகத்தை அடைஞ்சிருவீங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கேட்குறது பார்த்தீங்கன்னா 4 பாதம் இருக்குது. சுக்கிரன் 20 வருஷம் இருக்குது. அப்போ 17 வயசு வரைக்கும் காதல் மோகத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பரமபதத்தில் பாம்பு கொத்தினா எப்படி கடைசியில் கீழே விழுறோம், அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாயிடும். நீங்கள் நினச்ச ட்ரீம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். டீனேஜ் வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருந்து ஆண் பெண்கள் இருவரும் நல்லா படித்து பண்புள்ள பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, இல்லை சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு படிப்பு, பெரிய லெவலுக்கு படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏரோஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒயிட் ஷர்ட் போடுவாங்க. அப்படி ஒரு தன்மையும் உண்டு இந்த ஜாதகத்துக்கு. இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகார தோரணையான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 27 வயசுக்குள்ளே. 27 வயசுக்கு மேலே சந்திரனுடைய ஆதிபத்தியம் நடந்து நல்ல தெளிவான அமைப்பு கிடச்சிடும். படித்த ஒரு ஜாதகம், பண்புள்ள ஒரு அமைப்பு கிடச்சிடும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக 45 வயசு 40 வயசுலேருந்து 55, 60க்குள்ளே ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் 45 வயசுக்கு மேலே தான் ஏமாறுவீங்க. அது மண்ணாலையும் ஏமாந்து பல இன்னல் துன்பத்தில் ஒரு கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணாலையும் நீங்கள் அலையிற மாதிரியும் இருக்கும். நகை நட்டு நிற்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ராகு மகாதசை நடக்கும். எல்லாத்தையும் தானம் கொடுத்துருவீங்க, எல்லாத்தையும் தர்மம் கொடுத்துருவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தோரணை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண யோகம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு 23 25 வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும். ஆனால் உங்களுக்கு முன்னோருடைய சாபம் இது 10ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறனால சாப பாவத்துக்கு ஆள்பட்டிருப்பீங்க. ஒரு பெண்ணால் ஒரு இன்னல் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடையூறு இருக்குது. ஏன்னா சிம்ம ராசியில் சூரிய பகவான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறார். அந்த செப்டம்பர் மாதத்தில் சூரிய பகவான் கூட சுக்கிர பகவான் இருக்கிறனால பழைய காதலி, பழைய நண்பர்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அவங்கனால உங்கள் குடும்பம் பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை காதல் பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்கு தெரியாமல் யார் ஏதாவது ஒரு தப்பான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டு வந்தாலும் மாட்டிக்கக்கூடிய நேரமும் உண்டு. ஒரு பெண்ணாலையும் மண்ணாலையும் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதம் ஒரு 2 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவப்பேர் அவமானங்கள் வாங்கக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறனால பூர்வ ஜென்ம பலனும் முன்னோருடைய அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்காது. இதுவே உங்களுக்கு இடையூறுகளும் இன்னலையும் தரக்கூடிய நேரமாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க, தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய நேரம் உண்டு. புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சிவாய நம. ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்ம பலனை உடனே கொடுத்துருவார். நீ தெரிஞ்சு பண்ணனா உள் மனசு சொல்லும் பண்ணக்கூடிய தப்பை அதையும் மீறி நீ தப்பு பண்ணும் போது எங்கே மாட்டிக்குவியா. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கடகராசி. பொதுவாக இந்த கடகராசிக்கு ராசிக்கு 2வது வீட்டில் சுக்கிர பகவான் சூரிய பகவான்லாம் இருக்கிறாங்க. உஷ்ணம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், காமமும் அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோப தாபங்களை குறைச்சி ஆன்மீக தீர்த்த யாத்திரைகள், மலை சார்ந்த இடங்கள், தானம் தவங்களை மேற்கொண்டு வந்து இந்த பாடியோடைய சூடை, கோபத்தை, இந்த டென்ஷனை, ப்ரெஷரை குறைச்சி இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று வர்றதுக்கான நேரம் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்குது, உள் நோய் இருக்குது. தொண்டைக்குழியிலேருந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நோயிலேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். டிப்ரெஷன் பட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரும். கடகராசிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனம் தேவை. நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமியும் வழிபடலாம், சந்திர பகவானையும் வழிபடலாம். முடிஞ்ச அளவுக்கு தயிர் சோறு தானம் கொடுங்க. தானத்தில் தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாகும். டைம் கிடச்சா திருவண்ணாமலை போங்க, ஏதாவது கிரிவல பாதையில் அமைதியாக உட்காருங்க, மனநிலை தெளிவுபடுத்துங்க. மைண்டு டிப்ரெஷன் ஆனால் மாட்டிக்குவீங்க. கவனமாக இருக்கணும்.